ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ மார்னிங்கில் இந்த மாதிரி வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணியே ரொம்ப நாளான மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது. நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு, நல்லா சுண்டல் காய்கறி எல்லாம் போட்டு வைப்பேன். உங்களுக்கு கருவாட்டு குழம்பு பிளைனாக வைக்க பிடிக்குமா இல்லை காய்கறி போட்டு வைக்க பிடிக்குமான்னு சொல்லுங்கள். மோஸ்ட்லி மாங்காய் இருந்தால் விடவே மாட்டேன், மாங்காய் போட்டு தான் வைப்பேன். ஸோ எங்களோட வீட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு கருவாட்டு குழம்பு ரொம்ப பிடிக்கும், எங்கள் அப்பாவுக்கும் பிடிக்கும். பட் அம்மாவுக்கு அந்த ஸ்மெல்லே ஆகாது. ஆனால் அப்பா எனக்கு நிறைய டைம் செஞ்சு கொடுத்துருக்காரு. பாப்பாவுக்கு நான் நான்வெஜ்லாம் ஊட்டி பழகும் போது ஃபர்ஸ்ட் நான் கொடுத்த நான்வெஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டை கொடுத்துருக்கேன். முட்டையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2வது ஸ்டேஜில் நான் கொடுத்தது இந்த கருவாடு தான். அதையுமே பாப்பாவுக்கு ஒரு 9 months கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் கருவாடு கொடுக்க ஆரம்பித்தேன். அப்போ 1.5 yearsலேருந்து நான்வெஜ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு சூப் மாதிரியும் இல்லை வேக வச்சு தனியாக நான் கொடுக்க ஆரம்பித்தேன். இப்போ நான்வெஜ் எல்லாமே ஃபுல்லாக லைக் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் எப்படி நான்வெஜ் ஊட்டி பழகினீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு நான் கொடுக்குற ஃபுட் ஐட்டம்ஸில் மேண்டட்டரியாக இந்த விஷயம் டெய்லி நான் கொடுத்துருவேன். ஒரு முட்டை, ஒரு செவ்வாழைப்பழம் கொடுத்துருவேன். ஸோ கருவாடு வாரத்தில் ஒரு 2 நாளாச்சும் நான் கொடுத்துருவேன். இந்த கருவாட்டு குழம்பு ரெசிபி நான் அடுத்தடுத்த ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன். பாய்.